நான் உன்னை வாளாக்காமல் தலையாக்குவேன். நீ கீழாகாமல் மேலாவாய். கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. நான் உன்னை வாளாக்காமல் தலையாக்குவேன். கீழாகாமல் மேலாவாய். இந்த வார்த்தை உங்களுக்கு அப்படியே நடக்கணும். இந்த வார்த்தை அப்படியே ஆண்டவர் இந்த வார்த்தையை கொண்டு என்னை ஆசீர்வதிக்கணும்னு நீங்கள் விரும்பினீங்கன்னா அதுக்கு முதலாவது செய்ய வேண்டிய காரியம் என்னென்னா, உபாகமம் புத்தகம் 28ஆம் அதிகாரத்தை நீங்கள் வாசித்து பாருங்கள். அதில் அநேக காரியங்கள் சொல்லப்பட்டிருக்குது. என் வார்த்தைக்கு உண்மையாய் செவி கொடுப்பானாலா இப்போது சொல்லப்படும் ஆசீர்வாதம் உன்மேல் வந்து பலிக்கும். என் வார்த்தைக்கு உண்மையாய் செவி கொடுப்பானால் இப்போது சொல்லப்படும் ஆசீர்வாதம் உன்மேல் வந்து பலிக்கும். கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படட்டும். இப்போது பாருங்கள், இவர் சொல்கிற ஒரு வார்த்தையில் பாருங்கள், உண்மையாய் செவி கொடுப்பானா. அப்போ நீ உண்மையாய் செவி கொடுக்கும் பொழுதே உன்னை ஆண்டவர் ஆசீர்வதிப்பார்னா இல்லை. அந்த வார்த்தையானது உங்களுக்குள்ள உங்களுடைய இதயத்தில் நிலைச்சி இருக்கணும். இந்த வார்த்தையை குறித்து அந்த வார்த்தைக்கு நீங்கள் அப்படியே கீழ்ப்படியும் பொழுது, அந்த வார்த்தையை விசுவாசிக்கும் பொழுது ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிக்கிற தேவனாய் காணப்படுகிறார். முதல்ல ஆண்டவர் உங்களுக்கு வார்த்தையை கொடுப்பார். இரண்டாவது தன்னுடைய கிரியை வெளிப்படுத்தி காண்பிப்பார். உங்களுக்கு இந்த வார்த்தை இப்போது எனக்கு ஆண்டவர் என்னோடு பேசினார், இந்த வார்த்தை எனக்கு உரியதை நீங்கள் விசுவாசித்தீங்கன்னா இந்த வார்த்தையின்படி கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். நீங்களும் அநேக ஜாதிகள் கடன் கொடுப்பீங்க, கடன் வாங்காது இருப்பீங்க. கர்த்தருடைய நாமம் உங்களுக்கு தரிக்கப்பட்ட ஜனங்கள் உங்களை கண்டு பயப்படுவார்கள். நீங்கள் அவரை கண்டு பயப்பட வேணாம், அவர்கள் உங்களை கண்டு பயப்படுவாங்க. ஏன்னா உங்களை கொண்டு ஆண்டவர் கிரியை செய்ய ஆரம்பிச்சிட்டாருன்னா உங்களை குறித்து பயம் அந்த ஜனங்களுக்கு இருக்கும். இந்த உபாகமம் புத்தகம் 28ஆம் அதிகாரத்தை வாசிங்க. உங்களை அந்த வார்த்தையை கொண்டே கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. கர்த்தர் தாமே உங்களை நிறைவாக ஆசீர்வதித்து வழி நடத்துவாராக. ஆமென்.